நீங்க இன்னைக்கு பார்க்க போறது லட்சுமி குபேர தன ஆகர்ஷண எந்திரமும் அதே பார்த்தீங்கன்னா சித்தர்கள் எண்ணெய் எந்திரமும் நீங்க பார்க்க போறீங்க. அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து சித்தர்கள் எண்ணெய் எந்திரம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருஷ காலமா நம்மளுக்கு வந்து சித்தர்கள் நம்மளுக்கு இருக்காங்க. இந்த சித்தர்களுக்கு உள்ள எண்ணெய் எந்திரம் தான் இந்த மாதிரி உள்ளது. இன்னொன்று வந்து குபேர எண்ணெய் எந்திரம். இதுதான் குபேர எண்ணெய் எந்திரம். இது வந்து இந்த மாதிரியான பேக்கிங்ல வரும். இதோட சேர்த்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா தீபஜோதி வேறு, இந்த மாதிரி தீபஜோதி வேறு. இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. எப்படி பயன்படுத்தணும் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த மாதிரி நாணயம் எடுத்துக்கோங்க. 1 வெள்ளியோ 10 வெள்ளியோ அல்லது 20 வெள்ளியோ 100 வெள்ளியோ இந்த மாதிரி எந்த விதமான நாணயமா இருந்தாலும் சரி, இதற்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி வேர் கொடுத்துருக்கோம். அந்த வேரை வந்து முழுமையா இதில் வந்து ஒட்டிடணும். இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ இது ஒட்டிட்ட பிறகு இந்த மாதிரி ஒட்டிட்ட பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வைக்கக்கூடிய பணத்தையும் இதோட சேர்த்து இப்படி வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் இதுக்குள்ளே உரையில் போட்டு வைக்கிறனாலும் முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஹேண்ட்பேக்லேயோ அல்லது பர்ஸ்லேயோ அல்லது நீங்கள் பாக்கெட்டில் வைக்க போகிறீங்கன்னா இது அப்படியே நீங்கள் வந்து வச்சிட வேண்டியதான். வச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதோட நிறையா கஸ்டமர் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இது வச்ச பிறகு நம்மளுக்கு வந்து காசு நிறையா சேர்ந்துருக்கு அப்படின்னா நம்ம செலவு பண்ணுறோம், ஆனால் காசு வந்து சேர மாட்டுது. ஆனால் இது வந்து எப்படின்னா காசு நம்மளுக்கு வந்து செலவும் ஆகிறப்ப காசும் வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சேமிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தங்கும். அதுக்கு தான் இந்த குபேர எண்ணெய் எந்திரமும் சித்தர்கள் எண்ணெய் எந்திரமும் நம்ம வந்து வைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அதை பயன்பாடு உங்களுக்கு கண்டிப்பாக அதோட விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும். நன்றி.